நான் ஒரு இறுதியாண்டு செவிலியர் மாணவனாக வார்டுகளில் எனது பயிற்சியின் போது கவியை சந்தித்தேன். அவர் தீவிரமான சோர்வு மற்றும் கட்டுப்படுத்த முடியாத தாகத்துடன் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரிடம் நான் விரிவான வரலாற்றை சேகரித்த போது அவர் முழுக்க முழுக்க ஆயுர்வேத சிகிச்சையை மட்டுமே நம்பியிருந்ததை அறிந்து கொண்டேன். நவீன மருந்துகள், ரசாயனங்கள் நிறைந்தவை, மூலிகைகள் மட்டுமே போதும் என்ற உறுதியான நம்பிக்கையில் அவர் நவீன மருத்துவ பரிசோதனைகளை முற்றிலுமாக தவிர்த்திருந்தார். ஆனால் அவரது உடல்நிலை மோசமடைந்த போதுதான் உண்மை வெளிப்பட்டது. அவர் டயபெட்டிக் ஹீட்டோ அசிடோசிஸ் ஆபத்தான நிலையில் இருந்தார். இந்த இக்கட்டான தருணத்தில் அவருடைய உயிரை காப்பாற்ற நவீன மருத்துவத்தின் இன்சுலின் மற்றும் நரம்பு வழி திரவங்கள் மட்டுமே தீர்வாக அமைந்தன. அவரை கவனித்துக் கொண்ட அந்த நாட்களில் ஒரு செவிலியராக நான் ஒரு பேருண்மையை புரிந்து கொண்டேன். ஆயுர்வேதம் என்பது நம் அன்றாட நல்வாழ்வையும் நோய் வராமல் தடுப்பதையும் உறுதி செய்யும் ஒரு வாழ்வியல் முறையாகும். ஆனால் ஒரு அவசர நிலை ஏற்படும் போது அல்லது நோயின் தீவிரம் அதிகரிக்கும் போது நவீன மருத்துவத்தின் துல்லியமான பரிசோதனைகளையும் சிகிச்சையையும் புறக்கணிப்பது ஒருவரின் உயிருக்கே பெரும் ஆபத்தாக்க முடியும். இன்று நான் கவியின் கதையை ஒரு பாடமாகவே பார்க்கிறேன். நவீன அறிவியலின் துல்லியமும் பாரம்பரிய மருத்துவத்தின் வாழ்வியல் முறையும் கைகோர்த்து செயற்படும் போதுதான் ஒரு மனிதனின் ஆரோக்கியம் முழுமையடைகிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். என்றவாறு குறித்த பதிவு பலவிதமான கருத்துக்களுடன் நிறைவு பெறுகின்றது.